ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா? கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா? கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல, இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா? இந்த வீட்டை கட்ட முடியுமா? இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா? இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா? 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ உண்மையிலே மேச ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது இந்த 2025. 2025 பொதுவாகவே ஒரு சிறந்த தெய்வீக ஆண்டாக, தெய்வ சக்தி உண்ட ஆண்டாக அமைந்திருக்கிறது. அதே நேரம் நல்லா கவனிங்க, 1/1/2025 பிறவி எண் 1, உயிர் எண் 11 கூட்டுங்க, 1/1/2025 கூட்டுங்க, 1/1/2025 கூட்டுங்க, பிறவி எண் 1, உயிர் எண் 11 வரும். ஆக சூரியன் சந்திரன் ஆதிக்கத்தில் இந்த 2025 பிறந்திருக்கிறது. இந்த சூரியன் சந்திரன் ஆதிக்கத்தில் இந்த பிறக்கும் பொழுது மேச ராசிக்கு அந்த சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி சந்திரன் 4ஆம் அதிபதியாக இந்த ஆண்டு பிறந்திருப்பதால் மேசராசிக்கு 4ஆம் அதிபதிக்குரிய சந்திரனாகவும் 5ஆம் அதிபதிக்குரிய சூரியனுடைய ஆதிக்கத்திலும் 4-5 சூரியனுடைய ஆதிக்கத்தில், சூரியன் சந்திரன் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருப்பதால் 2025 என்பது புத்தாண்டு பிறந்திருப்பதால் மேசராசிக்கு மிகவும் பிரமாதமான யோகம், ஆச்சரியப்படக்கூடிய யோகம், நல்ல தொழில் யோகம், நல்ல வியாபார யோகம், அதே நேரத்தில் நல்ல உத்தியோகம், நல்ல பதவி முன்னேற்றம், வீடு வாச சொத்துக்கள் பெறுகின்ற முன்னேற்றங்கள், ஏற்கனவே வாங்கின கடன்லாம் அடைபட்டு புதிய தொழிலுக்காக கடன் வாங்கி புதிய தொழில் ஏற்படுத்தக்கூடியது. 3ஆம் இடம் உலகமே, அதாவது 3ஆம் இடத்துல நல்ல கவனிங்க, குரு ரிஷபத்திலிருந்து 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுவார். ஆக அப்படி போகும்போது 3ஆம் இடம் என்பது சாதாரண இடம் இல்லை, செல்வங்கள் சேரக்கூடிய இடம், கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம். ஆக 12ஆம் அதிபதி 9-12 கூறியவன் 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். திடீர், அதாவது உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஒரு உத்தியோக மாற்றம், ஒரு தொழில் மாற்றம் நிச்சயமாக உண்டு. அந்த மாற்றத்தினால் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு. சாதிக்கப் போகிறீர்கள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள். நல்ல தொழில், நல்ல வியாபாரம், நல்ல பதவி யோகம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக அமையப்போகிறது 2025 மேசராசிக்கு. இப்போ நல்ல கவனிங்க,
இந்த 2025 2 பெயர்ச்சிகள் வருகிறது. முதல் பெயர்ச்சி சித்திரை 13 முதல் பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி 26/4/2025 ராகு கேது பெயர்ச்சி முதல் பெயர்ச்சி. அடுத்த பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சித்திரை 28. சித்திரை மாதமே 2 பெயர்ச்சி வருது 2025. ஆக இந்த சித்திரை 28 என்பது 11/5/2025. இது குரு பெயர்ச்சி. ஆக சனி பெயர்ச்சி நமக்கு இல்லை, இந்த ஆண்டு இல்லை. அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக இல்லை. இது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி கண்டிப்பாக இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி கிடையாது. 2026 மார்ச் 6 தான் உங்களுக்கு சனி பெயர்ச்சி இருக்குது. அதில் 2026. ஆக 2025 சனி பெயர்ச்சி கிடையாது, அதில் மாற்றமே இல்லை. ஆக இந்த 2026 ஏற்படுகின்ற ஒரு சனி பெயர்ச்சி உலகையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. உலகையே உற்று பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உலகಕ್ಕೆ சரித்திரம் காணாத மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதில் மாற்றமே இல்லை. மாறுவதை யாரும் மாற்ற முடியாது, மாறக்கூடிய யோகத்தை யாராலும் மாற்ற முடியாது. அது இறைவனால் போட்ட விதி. சரி, அப்படிப்பட்ட இதெல்லாம் மேசராசிக்கு உண்டு. இந்த ஆண்டும் சிறப்பாக இருக்கிறது, வரக்கூடிய ஆண்டும் சிறப்பாக இருக்கிறது மேசராசிக்கு. அது சந்தேகமே இல்லை. எல்லா யோகங்களும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலமாக மேசராசிக்கு அமையப் போகிறது. அது துளி கூட மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக நிச்சயமாக 2025 பொன்பொருள் செல்வத்தோடும் பேரும் புகழும் பதவியோடும் நல்ல திருமண வாழ்க்கையும் புத்திர யோகையும் சொத்துக்களை பெறக்கூடிய யோகத்தையும் செல்வங்கள் கடன் அடைபட்டு கடனெல்லாம் தீர்ந்து ஊற்றார் உறவினர் மத்தியில் பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக மேசராசிக்கு அமையப் போகிறது. இதில் நான் சொல்லக்கூடியது பொதுவான பலன். இதில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக இதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டுதான் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லை நான் தப்பாக இருக்கணும், இல்லை ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. அதனால் தான் அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், எங்கே பார்த்து நடக்கலை அப்படின்னு சொல்லி இங்கேயும் பார்த்து நடக்கலை வந்துடக்கூடாது. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொன்னது நடக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்னை பார்த்து நடக்கலை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் போய் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.